அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவானது துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 என்ற இடங்களாகும். இதை வைத்தியர்கள் திரிகடுக ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். காரணம், இங்குதான் நமது நோய்க்குரிய மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கிறது. அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி என்று சொல்லக்கூடிய திரிகடுக ஸ்தானங்கள். இந்த 6, 8, 12 என்பது 6 என்பது கடனை தரும், 8 என்பது பிரச்சனைகளை தரும், 12 என்பது துன்பங்களை தரும். இந்த கிரகங்கள் இது மனிதனுக்கு தரக்கூடிய உளவியல் ரீதியாக இருக்கக்கூடியது. ஒரு மனிதன் உணவு சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் 6ஆம் இடம் பிரச்சனையாக இருக்கும். உணவு எடுத்துக்கொண்ட உணவு சரியில்லை என்றால் 8ஆம் இடத்தில் பிரச்சனை வரும். அவ்வாறு 8ஆம் இடத்தில் பிரச்சனை வரும்போது 12ஆம் இடம் அயன சயன சுகபோக ஸ்தானங்கள் பாதிக்கப்படும். அதனால்தான் இதை துர்ஸ்தானங்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் இன்று ஜோதிடத்தில் நமக்கு இந்த 6, 8, 12 இடங்களே தனத்தை ஈட்டித் தருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஸ்தானங்களாக இருக்கும். காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த 12ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். அதுபோல் 8ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடியது. அதாவது 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடியது. எனவே இந்த ஸ்தானங்கள் நமக்கு தனத்தை ஈட்டித் தருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஸ்தானங்களாகும். இது தவிர்த்து உபஜய ஸ்தானங்கள் என்று உண்டு. அது சில நேரங்களில் இந்த உபஜய ஸ்தானங்கள் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் முடிவில் வெற்றியைத்தான் நமக்கு ஈட்டித் தரும். எனவே 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் துர்ஸ்தானங்கள் மட்டுமல்ல, நமக்கு தனத்தை ஈட்டித் தரக்கூடிய ஸ்தானங்களாகும் என்று கூறி இந்த சிறிய காணொலியை நிறைவு செய்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.